பண்றாங்க குட்டி. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட தெரியாத 10 பாயிண்ட் குளிச்சுட்டு இருக்காங்க. மீதி இருக்கிறது 30 பாயிண்ட் ஆயா அங்க வச்சுதாயா இவ்வளவு வார்த்தை தச்சு கொடுத்துறாங்க. மீதி அவர்லாம் இப்படி வெஜக்காண்டிட்டு கிடக்குது. புதுச்சா ஆகிட்டு போட்டது எருமைக்கு நம்ம டவுனுக்கு சினிமாவுக்கு போலாம் அப்படின்னு போய் பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. பஸ் வந்த உடனே கையை நீட்டுறீங்க, பஸ்ஸுக்காரு நிறுத்திக்கிறாரு. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி புத்தி கண்டுச்சுங்க. நாட்டு பஸ் இருந்தாலும் சரி கிட்டு கீழே இறங்கி வந்ததும் ஆம்பளைங்கெல்லாம் பின்னாடி போங்கப்பா, பொம்பளைங்க எல்லாம் போய் முன்னேறுங்கிறாங்க. சரி, நாம என்னன்னு துப்பத்து பின்னாடியே இருக்கிறோம். தாய் குலத்துக்கு கண்டிட்டு கூட பாதுகா பண்றாங்க அப்படின்னு நாங்களாம் பின்னாடியே நின்றுக்கிறது. இந்த காலத்தை பொட்ட பிள்ளைங்க போய் டைவர் பக்கத்துல ஓட்டுற தவிர புழுந்துருமுன்னு மேலக்கிற கம்பி அடிச்சு பிடிக்கிறீங்க. எங்க கடை சாகிட்டு கழிச்சுக்கிட்டு ஓடி போயிருது. இது என்ன படத்தை குந்து பட்டை இறமைக்கு நாக்கு வெளியே வந்து கிடக்குது. அப்படி கிடக்குது. உடனே டிரைவர் சைடு கண்ணாடி பாத்துக்கிறாங்க. ரோட்டு பார்க்க மனுஷன் ஒரு கொடுக்கல. அந்த ஸ்டேரிங் ஒரு படா படுது அப்படியே பிடிச்சுக்கிறாங்க. ஒரு பஸ்ல லாரி விட்டு சுட்டு போயிடுறாங்க. 30 பேர் அவுட், 40 பேர் அவுட். அது மட்டும் இல்ல, கண்ட்ராக்டர் வேலையில் உங்களால தாய தொலைது. டிரைவரால தான் 50 பேர் அவுட், 60 பேர் அவுட்ங்கிறீங்க. கண்ட்ராக்டர் வேலையை நாங்க எப்படி தொலைக்கிறோம் பாரு. அந்த காலத்துக்கு தாய்மாருங்க கச்சிப்பு போடுறதுக்கு ஒரு போறா, பணம் போடுறதுக்கு ஒரு போறா, பாக்கு போடுறதுக்கு ஒரு போறா, பைய வச்சு தைச்சுக்குவாங்க. சரி, இக்கல்ல பைய எடுத்து காய்ச்ச எடுப்பாங்க. காய்ச்ச கொடுத்தா கவுடத்து கண்ட்ராக்டர் ஷீட் அடிப்பாரு. இந்தா எந்த காலத்து போட்டீங்க எங்காயா காய்ச்சி வைக்கிறாங்க. இந்தாயா அல்ல இங்கேயே தாயா, இங்கே எடுக்க வைக்க கொச்சு முடிக்குது. இது திறந்து விடாண்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க, எல்லா பச்சனை டிவி வேற. நீங்க டிவி வரைக்கும் இதை பாத்துக்கிட்டு இந்த மாதிரி ஜாகிது பாராயா. இதுக்கு என்ன குறைச்சல இதெல்லாம் பேசுனேன். அதனாலதான் உங்களை கண்டா எனக்கு பிடிக்கிறது. லுக்குடுவாயா, லுக்கூட்டாலே அழகாத்தான் இருக்கா. லுக்கூட்டு அப்படியே என்ன 4 நாளைக்கு நடக்க முடியாது தான் பண்ணிட்டு போயிருவா. சத்தல் ஏட்ட வச்சுக்கிட்டு சரி என்னமா மேல கை தொடாத. ஏங்க அம்மா பொட்டு பிள்ளைங்களை பார்த்தா காய்ச்சல் எல்லாம் கூட கடை வாங்கி கொடுக்கலாம். நாமளே பேசிக் கொண்டிருந்தா நீண்ட நேரங்கள் கடந்து விடும். பாருங்க, கையை அடப்படக்கமா வச்சுட்டுக்கணும். என்னோட தொண்டை என்ன பங்குபடுத்துறாங்க. உருண்டு பணத்தை கட்ட லவ் கை வச்சு அமர்ந்திருக்கும் இந்த தெய்வீக ராஜ்யசபை தீபாவளி யாரால் அரங்கேற்றம் என்ன காரணம்? ஊர் மக்கள் அனைவரும் ஒற்றுமையா கூடு பல லட்சக்கணக்கான காட்சிகளை செலவு செய்து திருவேல நகர்ல அண்ணன் கொடி கட்டி ஆராய்ச்சி பண்ணி அடிச்சு 1000 ரூபாய் கொடுத்தாங்களே. ஆமா, அப்படி அண்ணாமதி கொடுத்து இந்த மாரியம்மனுக்காக சரி நாடகத்தை எல்லாம் நாட்டி வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான் தெரியும். அப்படியா? அந்தாண்ட எல்லாத்துக்கு விட்டுறாங்களா, அந்தாண்ட கூட்டு போய் சரி அம்மா. அப்படி இருந்தாலும் இன்று இரவு நடக்கக்கூடிய நாடகம் என்ன? இன்று இரவு நடைபெற நாடகம் சரி சைந்தவன் சண்டை. ஆமா, இல்லையா அர்ஜுனன் அக்னி பிரவேசம். ஆமா, என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நான் யார், எனது பெயர் என்ன, உன் பேர் என்ன, என் விருத்தாந்தரங்கள் என்ன? என்ன கையெல்லாம் என்னமா இப்படி போகுது? என் பெயர் என்ன தெரியுமா? என் பெயரை சொல்வதற்கு முன்பாக என்ன என் உயிரினும் மேலான என் அன்பு தெய்வங்கள் நம்மளுக்காக வேற இதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் தான். ஏன் கொடுக்காத போற? 10 பைசா கொடுக்க மாட்டேன். பிச்சைக்காரனை கடன் சொல்லி போன கூட்டி நீ இல்லைங்க. எனக்கு எப்படி அரை கட்டி இங்க மேல வந்துருச்சு. சரி, நமக்காக அன்பளிப்பு செய்த அன்பு உள்ளங்களை குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அள்ளி போல் கிளைகளுக்கு அருகு போல வேறொன்று மூங்கில் போல் தலைதளத்து அவர்கள் குடும்பம் ஆண்போல பக்கம் அரசப்பட்ட பாக்கியம், பெண்போல பக்கம் 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இந்த மாரியம்மனையே வேண்டுவோம் வேண்டிக் கொள்கிற அம்மா. என் பெயர் என்ன தெரியுமா? பேர் என்ன? ஓ வெக்கப்படாத அழகா சூப்பரா
நீ போட்டு நெவுத்தி விட்டீங்கன்னா எந்த வேலையா தான் வாய திறந்து இங்க வாங்க பாத்திரம் வாங்கி போட்டு வேலை விட்டாலும் சரி கண்ணம்மா இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கணுமே வெங்காய காட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் நீ இல்லைங்க என் பெயர் உங்களுக்கு நன்றாக தெரிந்ததா அப்படியா எனக்கு இந்த 10 லட்சத்துல சரியா கேட்கலாயா அம்மா என் பெயரோ பான்மதி ஓ பான்மதி என்ற என் பெயரோ பான்மதி என்று சொல்லக்கூடிய என் பெயர் பெருந்தருவா பான்மதி என்ற பேருந்தருவா நீ சொல்றீங்க பேருந்தருவா இல்ல பெருந்தருவா பெருந்தருவா பாடுற சூப்பலா இருக்குது பயிரா அது கூட செய்யும்டா சரி அப்படிதான் என்னங்கட்டா அப்படி தெரியுது சின்ன குழந்தைல அப்படி செல்லம் ஊர் பாட்டு போ பட்டாய் பட்டாய்க்கு அப்படி பான்மதி என்ற பேரும் தருவாங்க ஆமா உன்னை பெற்றெடுத்த அந்த தெய்வங்கள் யாது சாமி நான் கூட உங்களை நினைச்சேன் ஆனா உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது மூளை பான்மதி என்று சொல்லக்கூடிய பெருந்தெருமாள் ஆயிடும் நான் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்தா என் தாய் தந்தைகள் யாரு என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசைவி நாடுகள் என்னை தாயார் அங்கத்திலே சுமதி பெற்று சில கண்ணே மணியே கற்கண்டே பேனே அமுதே என்று இந்த மண்ணுலைகளே என்னை பெண்ணாக பிறக்க வைத்தார்களே என்னுடைய அருப்பெரு தெய்வங்கள் அந்த தெய்வம் யாரு அவர்கள் யாரு தெரியுமா
அம்மையா தந்தை யாரோ அம்மையா தந்தை யாரோ பலராம